உமன்ஸ் ஏஷியா கப் T20 சீரிஸோட ஃபைனல் மேட்ச் இந்தியா ஸ்ரீலங்கா கடையில் தம்புல்லா கிரிக்கெட் ஸ்டேடியம் தம்புல்லாவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தம்புல்லா பிட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக், பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்குது. ஸ்பின்னர்ஸுக்கு பிட்சில் நல்ல டேன் கிடைக்குது. தென் கட்டர்ஸ் அண்ட் ஸ்லோ பால்ஸ் பவுல் பண்ணுற பேசர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருக்காங்க. ரீசெண்டாக சேசிங்கில் தான் இங்கே அதிகமான மேட்சஸ் வின் பண்ணுறாங்க. 2 செமிஃபைனல் மேட்ச்லையும் சேஸ் பண்ண டீம் தான் இங்கே வின் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா 2 டீமும் இங்கே நல்ல ஸ்கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த பிச்சில் ஸ்ரீலங்கா செமிஃபைனலில் பாகிஸ்தான் ஸ்கோர் பண்ண 141 ரன்ஸை சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. பட் ஸ்ரீலங்காவுக்கு ஹோம் அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா பூஸ்டாக இருக்கும். இங்கே ஈவினிங் மேட்ச் நடக்குது. ஸோ பிச் செகண்ட் ஹாஃபில் ஸ்லோ டவுன் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓவராலாக இங்கே 17 உமன்ஸ் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 6 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 9 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 135 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 201 ரன்ஸை இந்தியாவும், லோவஸ்ட் ஸ்கோர் 40 ரன்ஸை மலேசியாவும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 13 டைம்ஸும், 152 189 2 டைம்ஸும், எபோவ் 190 2 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் இந்தியா லாஸ்ட் மேட்ச்சில் ஹேமலதாக்கு பதிலாக உமா செட்ரிக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஹேமலதாக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்களா இல்லை எதுவும் இன்ஜரியா கன்ஃபார்மாக தெரியாது. ஃபைனல் மேட்ச் ஆனதால் ஹேமலதா மறுபடியும் 11ல் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. சேம் 11ஓட தான் போவாங்க. ஸ்ரீலங்கா லாஸ்ட் மேட்ச்சில் பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவும் சேம் இந்தியா மாதிரியே இந்த சீரீஸில் அன்பீட்டன் சைடாக இருக்காங்க. ஸோ வின்னிங் காம்பினேஷனை சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. சேம் 11ஓட தான் போவாங்க. இந்தியா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் அண்ட் உமா செட்ரி. ரிச்சா கோஷ் நம்பர் 5 6 பேட்டிங் ஆடுவாங்க. சூப்பர் பிளேயர். பேட்டிங் சான்ஸ் கிடைச்ச எல்லா மேட்ச்லையும் சூப்பராக ஆடி இருக்காங்க. பட் எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா பெருசாக நம்பர்ஸ் இல்லை. 3 இன்னிங்ஸில் 29 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் குவாலிட்டி பிளேயர் கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். உமா செட்ரி 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. இந்தியா ஏ டீமுக்காக பேட்டிங் ஓப்பன் பண்ணுற பிளேயர். டீசன்ட் பிளேயர், பட் சான்சஸ் பெருசாக கிடைக்கல. லாஸ்ட் இயர் இந்தியா உமன்ஸ் எமர்ஜிங் டீம் ஏஷியா கப் வின் பண்ணப்போ ஸ்குவாடில் இருந்த பிளேயர். லிஸ்ட் ஏ தென் T20ல் 19 கிட்ட தான் ஆவரேஜாக வச்சுருக்காங்க. மந்தனா அண்ட் ஷஃபாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேரும் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ். மந்தனா செமிஃபைனலில் 50 அடித்தாங்க எகென்ஸ்ட் பங்களாதேஷ். மந்தனா எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 13 மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சிருக்காங்க. 214 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மந்தனா ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸ்ரீலங்கா லாஸ்ட் மேட்ச்சில் இனோஷ்னி பிரியதர்ஷினியை வச்சு ஓப்பன் பண்ணாங்க. ஆஃப் பிரேக் பவுலர். தென் சமாரி அட்டப்பட்டு பவர் பிளேயில் பவுல் பண்ணுவாங்க. அவங்களும் ஆஃப் பிரேக் பவுலர். தென் கவிஷா தில்கரையும் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ ஸ்ரீலங்காவில் 3 ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் இருக்காங்க. மந்தனா ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்சஸ் அதிகம். பட் ரீசன்ட் மேட்சஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸை ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுறாங்க மந்தனா. ஸோ நல்லா ஆடவும் சான்ஸ் இருக்குது. ஷஃபாலி வர்மா இந்த சீரீஸில் எல்லா மேட்ச்லையும் நல்லா ஆடியிருக்காங்க. கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஓடிஎஸில் டீசெண்டாக ஆடியிருக்காங்க. பட் T20ஸில் ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7 இன்னிங்ஸில் 18 ஆவரேஜில் 124 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடியிருக்காங்க. ஷஃபாலி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸ்ரீலங்காவில் சுகந்திகா குமாரி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். சுகந்திகாவுக்கு எகென்ஸ்டாக 21 பால்ஸ் ஆடி அதில் 2 டைம்ஸ் அவுட்டும் ஆயிருக்காங்க ஷஃபாலி. தென் சமாரி அட்டப்பட்டுக்கு எகென்ஸ்டாகவும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. T20ஸில் 8 பால்ஸ் ஆடி 2 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காங்க எகென்ஸ்ட் சமாரி அட்டப்பட்டு. ஸோ ஷஃபாலி ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்சஸ் அதிகம். ஹர்மன்பிரீத் கவுர் நம்பர் 4 பேட்டிங் ஆடுவாங்க. ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ரீசெண்டாக UAEக்கு எகென்ஸ்டாக 50 எல்லாம் அடித்தாங்க. எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 12 இன்னிங்ஸில் 281 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 31 ஆவரேஜில். ஸோ டீசெண்டாக ஆட முடியும். தென் இம்பார்ட்டன்ட் மேட்சஸில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். தென் கேச்சிங் பிளேஸ்லேயும் நிற்கிற பிளேயர். கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஜமீமா நம்பர் 5 ஆடுவாங்க. இந்த மேட்சுக்கு நம்பர் 3 இல்லை நம்பர் 4 ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஹேமலதா டீமில் இருந்தால் ஜமீமா நம்பர் 4 ஆடுவாங்க.
இன்கேஸ் இனிஷியலாக 1-2 விக்கெட் லாஸ் ஆகிட்டா ஜமீமா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி சூப்பராக ஆடுவாங்க. ஸோ ஜமீமா இந்த மேட்ச்சில் க்ரூஷலாக இருப்பாங்கன்னு தோணுது. எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 11 இன்னிங்ஸில் 50 ஆவரேஜில் 398 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்ல ஓப்பனர்ஸ் யாரையாவது ட்ராப் பண்ணிட்டு ஜமீமாவை கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். ஹேமலதா இருந்தால் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறதால ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. தீப்தி சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மிடில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். இந்த சீரீஸில் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காங்க. எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 12 மேட்ச்சில் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். பட் ரொம்ப டவுனில் தான் பேட்டிங் ஆடுறாங்க. பூஜா வஸ்ட்ரேக்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர், தென் மிடில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. ரீசெண்டாக கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. மினிமம் 1 விக்கெட்டாவது மேட்சுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 5 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கிடைக்கும். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸும் எடுக்க முடியும். ரேணுகா சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பவர் பிளேயில் 3 ஓவர், தென் மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச் செமிஃபைனலில் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க எகென்ஸ்ட் பங்களாதேஷ். எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா 5 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரேணுகா சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுல் பண்ணுவாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த அளவுக்கு கிரேட்டாக இல்லை. பட் 2-3 விக்கெட்ஸ் மொத்தமாக எடுக்கக்கூடிய பவுலர். ராதா யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நல்ல ஃபார்மில் இருக்கிற பவுலர். கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. மிடில் அண்ட் டெத்தில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாங்க. மேட்சோட 20th ஓவரை ராதா யாதவ் தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. 10 இன்னிங்ஸில் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த வென்யூலையும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. தென் கேச்சிங் பிளேஸ்லேயும் நிற்கிற பிளேயர் கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். தனுஜா கன்வர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பவர் பிளே அண்ட் மிடில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் 6th ஓவரை பவுல் பண்ணுவாங்க. அந்த ஓவரில் விக்கெட்ஸ் அதிகமாக விழும். தென் எக்கனாமியாக பவுல் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க. பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். ஸ்ரீலங்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சஞ்சீவினி, தென் ஹசினி பெரேரா. சஞ்சீவினி தான் க்ளோவர் பண்ணுறாங்க. 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. செமிஃபைனலில் க்ரூஷலாக 24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க எகென்ஸ்ட் பாகிஸ்தான். டீசன்ட் பிளேயர். 15 ஆவரேஜில் தான் பேட்டிங் ஆடி இருக்காங்க. 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். எகென்ஸ்ட் இந்தியா 8 மேட்ச்சில் 61 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப புவராக ஆடி இருக்காங்க. ஹசினி பெரேரா ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. எகென்ஸ்ட் இந்தியா 7 இன்னிங்ஸில் 119 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷிதா மாதவி 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. டீசன்ட் பிளேயர். 20 to 30 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். T20s 27 பேட்டிங் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. பட் எகென்ஸ்ட் இந்தியா 6 இன்னிங்ஸில் 71 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க. குணரத்னே பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் பங்களாதேஷ் 50 அடிச்சாங்க. தென் தாய்லாந்துக்கு எகென்ஸ்டாக 39 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. நல்ல பிளேயர். கன்சிஸ்டண்டாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் 6 தடவை 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் இந்தியா 4 மேட்ச் ஆடி 1 மேட்ச்சில் 45 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மற்ற 3 மேட்ச்லையும் சிங்கிள் டிஜிட்டில் தான் அவுட் ஆயிருக்காங்க. ரேணுகா சிங்குக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதையும் கன்சிடர் பண்ணணும். இந்தியாவில் தனுஜா கன்வர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அதை கன்சிடர் பண்ணணும். நிலாக்ஷி டிசில்வா 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. T20s 1000 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஆவரேஜ் 17 தான் வச்சுருக்காங்க. தென் 94 மேட்சஸ் ஆடி ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காங்க. எகென்ஸ்ட் இந்தியா 12 இன்னிங்ஸில் 146 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 12 ஆவரேஜில். T20s பூஜா வஸ்ட்ரேக்கரோட பவுலிங்கில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 16 பால்ஸ் ஆடி 3 தடவை பூஜா கிட்ட அவுட் ஆயிருக்காங்க. ஸோ பூஜாவோட பவுலிங்கில் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம்.
ஷமரி அட்டப்பட்டு டீமோட கேப்டன் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க, தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு 3 மேட்சாக கண்டினியூஸாக பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க. தனியாளாக பெர்ஃபார்ம் பண்ணி டீமை வின் பண்ண வைக்கிறாங்க. பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. அகெயின்ஸ்ட் இந்தியா பேட்டிங்கில் 29 ஆவரேஜில் 373 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் பவுலிங்கில் 10 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் மஸ்டாக ட்ரை பண்ணணும். கவிஷா தில்ஹரி நல்ல ஆல்ரவுண்டர். ரீசன்ட் பவுலிங் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. இந்த சீரீஸில் இது வரைக்கும் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மிடில் 3 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. டீசன்ட் பேட்டரும் கூட. பட் எகென்ஸ்ட் இந்தியா நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. 10 மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 16 ஆவரேஜில் தான் பேட்டிங் ஆடியிருக்காங்க. பட் இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. பவுலிங் அண்ட் பேட்டிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரபோதினி லெஃப்ட் ஆம் மீடியம் பேசர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர், தென் இன்னிங்ஸோட 20th ஓவரையும் இவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. இந்த 2 ஓவர்ஸ்லையும் விக்கெட்ஸ் அதிகமாக விடுறதுக்கு சான்சஸ் அதிகம். அகெயின்ஸ்ட் இந்தியா 11 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகந்திகா குமாரி லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பவர் பிளே அண்ட் மிடில் 1 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. மேட்சுக்கு 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாங்க. பட் எகெயின்ஸ்ட் இந்தியா கிரேட்டாக இல்லை. 9 இன்னிங்ஸில் 5 விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால வேணால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியதர்ஷினி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆஃப் பிரேக் பவுலர். பவர் பிளே அண்ட் டெத்தில் 1 ஓவர், தென் மிடில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. இனிஷியலாக மந்தனாவை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க சான்சஸ் அதிகம். அகெயின்ஸ்ட் இந்தியா 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. குலசூர்யா 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. குலசூர்யாவோட ஓவரை அட்டப்பட்டு ஷேர் பண்ண சான்சஸ் அதிகம். ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகெயின்ஸ்ட் இந்தியாவும் நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா குஷ், பேட்டர்ஸில் மந்தனா, ஷஃபாலி, ஹர்மன்பிரீத் கவுர், தென் ராஜபக்சே. ஆல்ரவுண்டர்ஸில் அட்டப்பட்டு, தீப்தி சர்மா, பூஜா, தென் கவிஷா தில்ஹரி. பவுலர்ஸில் ரேணுகா சிங், தென் ராதா யாதவ். இப்படி தான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் டீம் ட்ரை பண்ணுவாங்க. கிராண்ட் லீக்ல கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மந்தனா தென் ஷஃபாலிக்கு பதிலாக ஜமீமா அண்ட் பிரபோதினியை ட்ரை பண்ணலாம். தென் தனுஜா கன்வர் கூட பெட்டர் ஆப்ஷன். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு தீப்தி, அட்டப்பட்டு, தென் பூஜா வஸ்ட்ரைகரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஜமீமா, ஷஃபாலி, தென் தனுஜா கன்வரை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.